ஹாய் பிரேஸ் லார்ட். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள் சுகமா இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்று ஓய்வு நாளாக இருக்கிறபடினாலே ஆராதனைக்கு போயிருப்பீங்க, கர்த்தருடைய வார்த்தையில பலப்பட்டிருப்பீங்க என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். என்றைக்கும் உங்களுடைய திருச்சபையின் போதகர், அவர் குடும்பத்தினர், உடன் ஊழியக்காரங்க, அவங்க குடும்பம், நம்மளோட உடன் விசுவாசிங்க, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டியது நம்மளோட கடமை. சரிங்களா? அப்பதான் நம்மளுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் துணிதமாய் பதில் செய்வார். சரிங்களா? ஓகே. இந்த நேரத்திலே ஆண்டவர் இந்த வாரத்துக்குரிய வார்த்தையான நான் எதை பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் தியானித்த போது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தார். என்னன்னா, கலாத்தியர் 6வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்த்தீங்கன்னா, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை ஒருவரும் பரியாசம் பண்ண ஓட்டார் என்று சொல்லி இருக்கிறது. அநேகர் நான் பார்த்திருக்கிறேன், இந்த ஆளுமைகள் அதிகாரங்கள் எல்லாம் கர்த்தராலே உருவாகிறது. சரிங்களா? இப்ப நம்ம இருக்குதுல, நம்மளுக்கு இந்த எம்எல்ஏஸ் இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க, அதுக்கு மேல இருக்கிறவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா நம்மளுக்கு சிஎம் இருக்காங்க, அதுக்கப்புறமா சென்ட்ரலுக்குன்னு அது ஒரு தனி பார்ட்டி இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா, அதிகாரங்கள் எல்லாம் கர்த்தரால் உருவாக்கப்படுகிறது. அதை நம்ம என்றைக்குமே பரிகசிக்க கூடாது. சில சொல்லுவாங்க, அட என்ன பிரதர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்றீங்க, எல்லாத்துக்கும் கர்த்தர்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் ராஜரீகம் செய்கிறவராய் இருக்கிறார். நம்ம நம்மளுக்கு இருக்கிற இந்த வாய் துடுக்கு இருக்குல்ல, இந்த நாவு இருக்கு தெரியுமா? இந்த நாவு தான் முழு சரீரத்தையும் கொளுத்தி போடுமா. இந்த சிறிய அவயமாகிய இந்த நாவு தான் அநேக நேரத்துல தன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு விரோதமாகவே பேசுது. சில நேரத்துல அவரையே பரிகாசம் பண்ணுது. முறுமுறுத்தலே தேவனுக்கு விரோதமான முறுமுறுத்தலே பாவம்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப சிலர் பார்த்தீங்கன்னா தேவனே பரிகசிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஆமா ஆமா, அவர் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவருக்கு கடவுளுக்கு வேற வேலை கிடையாது, கத்தருக்கு வேலை கிடையாது, அவர் தான் எல்லாத்தையும் இன்னும் இவங்க சுய பலத்துல இவங்க அப்பேற்பட்ட பரிசுத்தவானாகிய அந்த யோபு குறித்து நீங்க பார்ப்பீங்கன்னா, அந்த புஸ்தகத்தை எடுத்து படிப்பீங்கன்னா, யோபை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், யோபே நீ உன்னை உத்தமன் என்று காட்டிக் கொள்ளும்படிக்கு நீ என்னை குற்றம் சாட்டாதே என்று சொல்லுகிறார். அப்புறம் அதன் பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், யோபினிடத்துல சொல்லுகிறார், உன் கையே உன்னை ரட்சித்துக் கொள்ளுமா என்று சொல்லி ஆண்டவர் யோபினிடத்துல கேட்கிறார். யோபு தன் கண்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரு பெரிய பரிசுத்தவான். சரிங்களா? நம்மள மாதிரி கண்களை வச்சுக்கிட்டு சிலர் இருப்பாங்க தெரியுமா, மொபைல்ல தப்பான காரியங்கள், அந்த மாதிரி கிடையாது. யோபு கண்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டார். அது மாதிரிலாம் அவர் பாவம் பண்ணதே கிடையாது. சரி, என் அன்பு பிள்ளைகளே, எதற்காக இதை நான் சொல்லுகிறேன், கடுமையா நான் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா, கர்த்தரை என்றுக்கும் நீங்க பரிகாசம் பண்ணாதீங்க. அதை தான் கர்த்தர் எச்சரிப்பாய் பேசுகிறார். நீங்கள் மோசம் போகாதிருங்கள், கர்த்தர் அவரை பரியாசம் பண்ண ஓட்டார். ஒருவனும் ஒருத்தியும் கர்த்தரை பரியாசம் பண்ண முடியாது. சரிங்களா? இதன் மூலமாய் நாம் இந்த வாரத்துக்கென்று கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆளுமையும் அதிகாரம் கர்த்தரால்